கைஸ், நான் உங்க ஏஜே பேசுறேன். அப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எங்கடா போன ஒரு மாசமா படுவாவி அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயும் போல நண்பர்களே. என்ன ஆச்சுன்னா, என்னோட பிசியில அந்த ப்ளூ ஸ்டாக்குங்கிற அந்த இளவு கோளாறு கொடுக்க ஆரம்பிச்சுட்டு, அது கொடுக்குற கோளாறோட பெருந்தொல்லையா இருக்கு. இனிமேல் எந்த எமன் நடத்தாலும் இந்த சேனல்ல வீடியோ வர்றது எந்த பொம்மனாலையும் தடுக்க முடியாதுன்ட்டு எங்கால அகோரி கலையரச வேற ரிட்டனு அவன்கிட்ட ஒரு மந்திரத்தை போட்டு இப்பதான் வந்தேன். அதான் சொன்னான், ப்ளூ ஸ்டாக் சரியாகிறதுக்கும் ஒரு மந்திரம் இருக்கு அப்படின்றா. சரி ரைட்டு, அந்த டப்பு டப்புன்னு போட்டு விட்டு வா, நீ டக்கு சாத்தா ரெடி ஆகிட்டு இருக்குது, அதுக்குள்ள நம்ம மொபைல்லே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா அந்த எல்கட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா நண்பர்களே. அந்த கர்மம் வீட்லயே கிடந்துச்சு. நான் ஏதோ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி புடுத்த போற மாதிரி அதை வாங்கி போட்டிருந்தேன். அது பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வீட்லயே தூசி அடைஞ்சு கிடச்சி. சரி சவத்த எல்லாத்தையும் மாட்டி ஒரு வீடியோ தூக்கி போட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததான் இது. ஐயோ, வந்த மேட்டரை விட்டுட்டு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கேன்னா ரைட் அண்ட் பண்ணி அக்கௌண்டோட லெவலை பார்த்து குறைச்சி மதிப்பிடாதீங்க. உள்ள கலெக்ஷனை பாருங்க. அதாவது கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசா இருக்கும். எனக்கு அந்த பழமொழியில ஒரு டவுட். கடுகு ஒரு மாதிரி லைட்டா கசக்கதான் செய்யும், அது எப்போ உரப்பா இருந்துச்சு. ஆனா பழமொழியில பாத்தீங்கன்னா கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் பெருசா இருக்கும். அது என்ன இளவோ. ஓகே பழமொழி எல்லாம் விட்டுட்டு கலெக்ஷனுக்குள்ள வந்துடலாம். இந்த அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 லட்சம் to 5 லட்சம் டைமண்ட் செலவு பண்ண ஒரு அக்கௌண்ட் நண்பர்களே. சரியா, கடைசியில காட்டுற எவ்வளவு லட்சம் டைமண்ட் செலவு பண்ண அக்கௌண்ட்னு சொல்லிட்டு. இந்த அக்கௌண்ட்டுக்கு இஎம்ஐ ஆப்ஷனு எல்லா ஆப்ஷனுமே அவைலபிளா இருக்கு. வேணும்னா நீங்க என்ன பண்ணனா கீழே குரூப் லிங்க் உண்டு, ஓகேவா? அதுல மறக்காம தொட்டு ஜாயின் பண்ணிக்கிறேங்க. குரூப் லிங்க் இல்ல, சாரி, வாட்ஸ்அப் குரூப். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உள்ள குரூப் லிங்க் இருக்கும். அதுல நம்ம போஸ்ட் பண்ற அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வரும், ஓகேவா? பிடிச்சிருந்தா நீங்க வாங்கிக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இப்பதாங்க மெயின் சம்பவத்துக்குள்ளே வர போறோம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்டான வால்ட் கலெக்ஷன். அதாவது நீங்க லெவல் பார்த்தோன்னே இந்த டம்மி அக்கௌண்ட்டை தான் இட்டு வந்திருக்காங்க கிரிக் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. பட் அப்படிதான் கிடையாது. ஏஜென்ட் அதுல பேர் இருந்தாலே என்னைக்குமே மாசு தான் நண்பர்களே. மாசான அக்கௌண்ட்ல மட்டும் தான் அதுல ஏஜென்ட் பேரை வைப்பேன். அதாவது இந்த அக்கௌண்ட்ல ட்ரெஸ் கலெக்ஷன் 500 பண்டில் இருந்தாலுமே 500மே பயங்கர ஒர்த். எல்லாம் இன்குபேட்டர் டாப்பு ஒன்று பயங்கரமான ரேரஸ்ட் காஸ்டியூம் தான், ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு ரேரஸ்ட் காஸ்டியூம் அக்கௌண்ட் தான் நான் எடுத்து வந்திருக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 1 to all, அதாவது 1 2 3 4 5 வரைக்கும் விட்ட எல்லா லைட்டுமே இருக்குது. அப்போயே 6th 7th எல்லாத்தையும் விட்டுருந்தாலும் அது எல்லாமே எடுத்து வச்சுருப்பாங்க. பட் பாவி பயிலுக உடலை, அதனால 1 to 5 வரைக்கும் எல்லாமே எடுத்து வச்ச ஒரு அக்கௌண்ட்டு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தேட லைட்டு இதெல்லாம் அப்படியே ஓனாக போட்டுட்டு இருக்கேன், பார்த்துக்கிடுங்க, ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 5th லைட்டு. இப்போ பார்த்தீங்களா 4th லைட்டு. நான் சொன்னேன் தெரியுமா, எல்லாம் கண்டினியூஸாக இருக்குன்ட்டு. இருக்குதான் அந்த சாட்சி. அவ்வளோதான் நண்பர்களே. அந்த எலைட்டு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ல இருக்கிற காஸ்டியூம், இந்த காஸ்டியூம்லாம் அப்படியே நீங்களே பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல அதாவது சாரி நண்பன், இந்த சேனல்ல வீடியோ எத்தனை நாள் போடாதனால அந்த கிறுக்குப்பாய் யூடியூப்காரன் நோட்டிபிகேஷன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருப்பான். அதனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இது எடுத்து போய் உங்க ஸ்டேட்டஸ்ல வைங்க, வச்சு உங்க 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா லைக் போடுங்க. கீழே என்னத்தையாவது கமெண்ட் பண்ணி போங்க. நீ என்னத்தையாவது போடு, ஹாய்னு போடு, பைன்னு போடு, ஜீனு போடு, ஜேனு போடு, கேனு போடு, என்ன வேணாலும் கமெண்ட்டை போடு. நீ போட்டதை பார்த்து யூடியூப்காரன் ஐயோ கமெண்ட் போடுதாங்க, லைக் போடுதாங்க, அப்போனா அந்த வீடியோ வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சு அவன் நம்பி ரெக்கமெண்ட் பண்ணுவான். ரெக்கமெண்ட் மீன்ஸ் எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த யூடியூப்ல அந்த ஃபீட்லேயே போகும். நம்ம இருக்கதே 800 சப்ஸ்கிரைபர் தான். அந்த 800 பேத்துக்கும் கரெக்டாக போகும், இல்லைன்னா அந்த 800 பேத்துக்கும் போகாது. அதனால பார்க்குற அந்த பார்ப்பீங்க தெரியுமா, வீடியோ வந்தோடனே கொஞ்சம் நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த எல்லாத்தையும் தூக்கி இல்லை அதுக்கப்புறம் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மேல் போட்டு தூக்கி ஆளில் போட்டு வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கலெக்ஷன்லாம் பார்த்து முடிச்சாச்சு. டிஷர்ட்ல இருந்து எல்லாமே பயங்கர ஓபி லோடடு. பேண்ட் கலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிடவே முடியாது. ஏன்னா ரெட் ஏஞ்சலிக் இருக்கும், கிரீன் ஏஞ்சலிக் இருக்கும், அதுக்கப்புறம் இது அது என்ன ப்ளூ ஏஞ்சலிக், 3 ஏஞ்சலிக்குமே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேண்ட் கலெக்ஷன்ல அந்த முக்கியமாக அந்த மஞ்சள் கலர் ஃபேண்ட் அது ரொம்ப ரேர். முன்னாடி பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ உள்ள நியூ பிளேயர்ஸ்க்கு அதெல்லாம் தெரியறதில்ல. அண்ட் ஓகே கலெக்ஷன்லாம் பார்த்தாச்சு. இப்போ தாங்க இஸ் ரியல் ஓஜி. அதாவது மேக்ஸ் எமௌண்ட் பாருங்க, விட்டு செதுக்கி இருக்கான் எமௌண்ட்டு. கிட்டத்தட்ட இந்த மாதிரி எமௌண்ட் கலெக்ஷன் பார்க்குறதே எப்படி சொல்லனா
ஒரு கூஸ் பம்ஸாக இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் அது என்ன இந்த ரோல்ஸ் ராயல்ஸு, பென்ஸு, ஆடி, டுக்காட்டின்னு அப்படியே வரிசையாக நிற்கும் தெரியுமா? அந்த மாதிரி அந்த எமௌண்ட்டை பார்க்கும்போது அப்படியே ஒரு ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரியான அந்த எமௌண்ட் ஃபீலிங், அந்த மாதிரி ஃபீலிங்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பார்க்காம சொல்லுங்கள். இப்போதாங்க சம்பவத்தை பாரு நண்பர்களே, அங்க பாருங்க மேக்ஸ் அவுட் செதுக்கிருக்கான். அக்கௌண்ட்ல 13 மேக்ஸ், ஒரு கன் மேக்ஸ் போடுறதுக்கு 12,000 டைமண்ட். 12,000 டைமண்டோட விலை 9,000 சென்ற வரும் 9K. அப்போ கனெக்ட் பண்ணிக்கிடுங்க எவ்வளோ டைமண்ட் செலவு பண்ண ஒரு அக்கௌண்ட்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அங்க வேலட் கலெக்ஷன் அது தனி கணக்கு. கன் கலெக்ஷன் மட்டும் நான் சொல்றேன். ஃபேமஸ் மேக்ஸ், எக்ஸமேட் மேக்ஸ், A94 மேக்ஸ், என்னென்ன வந்து எல்லாமே மேக்ஸ். அந்த அளவுக்கு டாப்பை போட்டு செல்லிக்க விட்டா கொண்டு, அதாவது சொல்லாங்க தெரியுமா, விளாடவே இல்லை நண்பர்களே. ஆனால் ஃபுல் டாப் அப் லெவல் 60 தான். ஆனால் அந்த அவெல்லாம் டாப் அப்லேயே கூட்டி எப்படி சொல்ல, டாப் அப்லேயே கொடுத்தனாருன்ட்டான். டெய்லி அவனுக்கு எடுத்து ஒரு 5,000 டைமண்டு செலவு பண்ணாதான் அவன் தூங்குவான் ஐடி ஓனர். அந்த மாதிரி அவன் பண்ணிட்டு இருந்தான். அப்போ அவன் பார்த்துக்கிடுங்க அவன் எந்த அளவுக்கு ஒரு வெறி கொண்ட மெண்டலா இருப்பான்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு மெண்டலோட ஒரு அக்கௌண்ட் தான் இது. ஆனால் நல்ல பையன் தான், ஓகேவா. கிறுக்கு பையன், என்ன லெவலு விளாடலாம் மாட்டான், சும்மா அது பாட்டுக்கு இருக்கும். அந்த ஹீரோயிக் டிஷர்ட் கூட எடுத்து வச்சிருக்க மாட்டான் நண்பர்களே, அந்த அளவுக்கு ஒரு லூஸ் பையன். ஆனால் டாப்பை போட்டு கொளுத்தி இருக்கான் டாப்பு. அதாவது ஏரியாவில் உள்ள பயிலெல்லாம் சொல்லுவாங்க, என்னடா நீ மட்டும் ஹீரோயிக் டிஷர்ட்லாம் எங்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு. உடனே நம்ம 5-6 டைமண்ட் டாப் அப் பண்ணி இங்க பத்தியா டைமண்ட் இருக்கா அப்படிமா. அந்த மாதிரி ஒரு மென்டலோட ஒரு அக்கௌண்ட் எல்லா கரப்பத்தையும் எடுத்து வச்சிருக்கான். அதுவும் மந்த்லிலாம் நிறைய நாளுக்கு போட்டு வச்சிருக்கான். நீங்க எடுத்தீங்கன்னா நேம் சேஞ்சுக்கெல்லாம் டாப் அப் பண்ணணும் அந்த அவசியமே இருக்காது. அதாவது உங்களுக்கே தெரியும், நம்மகிட்ட எடுக்கிற எல்லா அக்கௌண்ட்டுக்குமே நம்ம வீக்லி நேம் சேஞ்சோட நம்மளே பண்ணி தந்துட்டுருக்குறோம், ஓகேவா. அது பெரிய அக்கௌண்ட் எடுக்கிற எல்லா அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தெரியும், ஓகே. அண்ட் ஃபிஸ்ட் மேக்ஸ், ஏன்டா ஃபிஸ்ட் கூட விட்டு வைக்கலையா, என்னடா நீங்க இப்படி மேக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வாள் 49 வாள். அதாவது எனக்கு தெரிஞ்ச அவன் கேம் ஏற்றி கொஞ்ச நாள் தான் விளாண்டான். நான் அதுக்குள்ள 49 வாள் எடுத்து வச்சிருக்கான்னா பார்த்துக்கிடுங்க அவன் எந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்ல தரங்கிட்ட ஒரு பைத்தியக்காரனா இருப்பான் டாப் அப். இங்க பாருங்க 5,19,360 டைமண்ட் டாப் அப் கைஸ். அப்போ பார்த்துக்கிடுங்க, நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. 5 லட்சம் டைமண்டு அவர் முகவண்ணம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு 4,4 என்னமோ சம்திங் வந்துச்சு. 4,4 லட்சம் ரூபாய்க்கு இது பண்ண அக்கௌண்ட்டு. பட் வெறும் கம்மியான ரேட்டு தான், அண்டர் 50 தான், 50 தான், ஓகேவா. 50K தான் இந்த ப்ரைஸு. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க இஎம்ஐனாலும் நம்ம பேசிக்கலாம், அண்ட் ரெடி கேஷ்னாலும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடலாம், ஓகேவா. இப்படி எல்லாம் ஆசைதீர நெல்லி அமௌண்ட்டாக போட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அக்கௌண்ட்ஸ், ஓகேவா. இந்த மாதிரியான ஃபுல்லுமே ப்ரீமியம் அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம கையில் இருக்கும். ஓல்டாக இருக்கட்டும், ரேராக இருக்கட்டும், மாஸ்டர் பீஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்து எல்லாமே பண்ணியிருப்போம். இனி அடுத்தடுத்து வீடியோ வரும். உங்களோட சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. ஸ்டார்டா, பை பை.